எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே நமக்கு 24வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தாய் என்று சொல் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஒரு மரத்திற்கு இல்லையென்றால் ஒரு செடிக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் இதை பேசினாலும் இந்த இடத்திலே தெளிவாக சொல்லுகிறார், வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். அப்படி என்றால் ஒரு மரம், அப்படி பட்டு போன ஒரு மரம் தழைக்க பண்ணி இருக்கிறது இன்னொரு மரத்திற்கு தெரிய வரும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், மனிதர்களை குறித்து தான் சொல்லி இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய படைப்பினாலே படைக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய சித்தத்திற்கு உரியவர்கள், ஆண்டவரை விட்டு பின்மாறி போகும்போது வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய வாழ்க்கை பட்டு போய்விட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் முன்பாகவும் பட்டு போன ஒரு காட்சி அளித்தது. அப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். நான் பட்டு போன விருட்சத்தை திரும்பவும் தழைக்க பண்ணுவேன் என்று இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை விருட்சங்களும் அறிந்து கொள்ளும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, பட்டு போன விருட்சத்தை மீண்டும் கர்த்தர் தழைக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த வார்த்தையை உங்களை வெறும் உற்சாகப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. இந்த வாக்குத்தத்தம், இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்காக நான் ஒரு நாட்கள் அல்ல, கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, வருகிற மாதம் நீர் என்ன வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு செல்ல போகிறேன், என்ன வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் இந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக தெளிவாக என்னுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் வருகிற மாதம் பட்டு போன அநேகருடைய வாழ்க்கையை மீண்டும் தழைக்க பண்ணுகிற மாதமாய் மாற்றப் போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன். அந்த வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த புதிய மாதம் கர்த்தர் பட்டு போன அநேகருடைய வாழ்க்கையை மீண்டும் துளிர்க்க பண்ணுகிற ஒரு மாதமாய் மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வேலை ஸ்தலம் ஒருவேளை பட்டு போனதை போல காண்பிக்கலாம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒருவேளை பட்டு போன அனுபவத்திற்கு நேராய் கடந்து போகலாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை பட்டு போனது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் மீண்டும் அதை தழைக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது இது ஒரு மனிதனாலே கண்டிப்பாக முடியாது. பொதுவாக நம்ம ஒரு செடியை நடுவோமையானால், இல்லை ஒரு மரத்தை நடுவோமையானால், அந்த மரத்தை நடுகிற அன்று பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சாய்வா அப்படியே திரும்ப துளிர்க்காத மாதிரி அப்படியே மாண்டு போய் கிடக்கிறது மாதிரி கிடக்கும். நீங்கள் எத்தனை பேர் அந்த விவசாயம் செய்திருக்கீங்கன்னு தெரியாது. பொதுவாக எங்களுடைய வீடுகளில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த கீரை நிறைய நடுகிறது வளர்க்கும். அந்த கீரையை விதையை ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கு அந்த விதையை நிறைய அப்படியே கொத்து கொத்தாக வரும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிடிங்கி தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துலையா அது நடுவோம்.
அப்ப நடும்போது பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு அன்னைக்கு ஒரு மணி நேரம் நடுற ஒரு 10 நிமிஷம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நிற்கும். ஆனா ஒரு மணி நேரம் தாண்டி வந்து பார்த்தா அந்த நட்ட செடி வந்து அப்படியே சாஞ்சு படுத்து கிடக்கும். அப்ப நம்ம பார்க்கும்போது இது திரும்ப உயிரோட வருமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இது தண்ணி தெளிச்சு விடுங்க, நாளைக்கு காலையில திரும்ப அது நிற்கும் அப்படின்னு பார்த்தா, அடுத்த நாள் காலையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாழ்வாய் கடந்த அந்த செடி திரும்ப நிமிர்ந்து நிற்கும். ஆனால் அதுல ஏதாவது ஒரே ஒரு செடி அதனுடைய வேர்கள் எல்லாம் போடப்பட்டு அது நடப்படுகிற நேரத்தில் சரியாய் நடப்படாமலோ இல்லை சரியான வேர் இல்லாம இருந்தாலோ அடுத்த நாள் காலையில அது நிமிர்ந்து நிற்காது. அதுக்கும் அடுத்த நாள் எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அது காஞ்சு போய் பட்டு போய் கிடக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வீட்டில் அம்மா அப்பா சொல்லுவாங்க, அதை தூக்கி எடுத்து வெளியே போட்டிருப்பா, அதனால நீ எந்த பிரயோஜனம் இல்லை, அது திரும்ப என்னதான் உரம் போட்டாலும் அதுல என்னதான் தண்ணி ஊத்தினாலும் அந்த மரம் திரும்ப பட்டு போன ஒரு மரம் திரும்ப வந்து வாழ்வடையாது. மாண்டு போய் இருக்கிறதுக்கு உயிர் கொடுக்கலாம்ப்பா, தண்ணீர் இல்லாததுக்கு தண்ணீர் ஊற்றி உயிர் கொடுக்கலாம், உரம் போடாததுக்கு உரம் போட்டு வளர்த்தலாம். ஆனா ஒரு மரம் இல்லை என்றால் ஒரு செடி பட்டு போகுமே, ஆனால் அந்த செடியை யாராலுமே காப்பாற்ற முடியாது. அது எத்தனை படித்தவர்களாய் வேண்டும் என்றாலுக்கெல்லாம் எத்தனை உரம் வேணாலும் போடலாம், அதை வந்து தண்ணிக்குள்ளேயே கொண்டு போய் வைக்கலாம். ஆனால் பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்றதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனாலும் இன்னும் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை அப்படிதான் இருக்கலாம், நீங்கள் பட்டு போன அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கலாம். சில காரியத்தை குறித்து நீங்கள் யோசிக்கலாம், இனி அது தளிர்க்கிறதற்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடியாவது அது ஒருவேளை மாண்டு போய் இருந்தது மாதிரி இருந்துச்சு, இல்லை நான் தண்ணி ஊத்துனா அது திரும்ப வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏனென்றால் அந்த செடி பட்டு போயிடுச்சு. இனி அதனுடைய வாழ்க்கையில அது வெளிச்சத்தை பார்க்காது, அதனுடைய உயர்வை பார்க்காது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க எந்தெந்த காரியத்தெல்லாம் அப்படி நினைக்கிறீங்களோ என் கர்த்தர் நினைப்பாரே, ஆனால் பட்டு போன விருட்சமா இருந்தாலும் அது இனி முடியாதுன்னு 1000 பேர் சொன்னாலும் அதை திரும்ப உயிரோடு எழுப்புவதற்கு இந்த உலகத்துல ஒரு சக்தியாலும் முடியாவிட்டாலும் என் ஆண்டவராகிய கர்த்தர் நினைப்பாரே, ஆனால் இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார், இல்லை நான் மறுபடியும் அதை தளிர்க்க பண்ணுவேன், நான் மறுபடியும் அதை வளர்த்துவேன், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. பட்டு போன நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் திரும்பவும் உயிரடைய செய்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். இந்த மாதம் எந்த மாதம் அப்படின்னு சொன்னா நம்முடைய தேவன் பட்டு போன அநேகருடைய வாழ்க்கையை அவர் ஜீவன் கொடுக்கிற மாதமாய் மாறப்போகிறது. சென்னை பட்டணத்திலே 2 பிள்ளைகளோடு வாழ்ந்த ஒரு தாயார் திடீரென்று தன்னுடைய கணவனார் இளம் வயதிலே மரித்தார்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு ரொம்ப வசதியாய் வாழ்ந்தவர்கள், காரை வாங்கியிருக்காங்க, வீடு வாடகை எடுத்திருக்காங்க, எல்லாம் வாடகை, இன்னும் நிறைய டியூ கட்டிட்டே இருக்காங்க. ஆனா அந்த கணவனார் இறந்த உடனே எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அவர் ஒருத்தர் தான் அந்த வீட்டில் சம்பாதிச்சுட்டு இருந்தாரு. சம்பாதிக்கிற பணத்தை காருக்கு டியூ கட்டிடுவாரு, வீட்டுக்கு வாடகை கொடுத்துருவாரு. ரொம்ப லக்ஸரியா எல்லாருக்கும் முன்பாகவும் பெரிய பணக்காரர்களை போல ஒரு காட்சி அளித்தார்கள். ஆனா அந்த ஒரு மனுஷனுடைய இறப்பு அந்த வீட்டை அப்படியே சின்ன பின்னமாக்குனது. எல்லா வருமானமும் போய் காரை வித்துட்டாங்க, அவங்களுடைய வீடு, அவங்களுடைய சொத்து எல்லாம் கடந்து போய் இனி வாழ்றதற்கு வழியே இல்லை. எல்லாரும் அவர்களை பார்த்து பரிதபிக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். இனி இந்த குடும்பம் எப்படி வாழ்வடைய போகிறது? இனி இந்த குடும்பத்தை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அந்த மகன் வந்து அப்பதான் காலேஜ் படிச்சு முடிச்சான். என்னமோ கர்த்தர் கிருபையில காலேஜ் படித்து முடித்த உடனே அப்ராட்ல ஒரு வேலைக்காக ஒருத்தர் கேட்டார். இவருக்கு நான் வர முடியாது, எனக்கு பணம் இல்லைன்னு சொன்னா அந்த நபர், நான் உனக்கு பணம் போடுறேன், நீ சம்பாரிச்சு அதுக்கப்புறம் கொடு அப்படின்னு அவரே அதற்காக முயற்சி எடுத்து அப்ராடுக்கு போனார். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், ஆண்டவர் அந்த இடத்துல அந்த மகனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார், அந்த கம்பெனியில் நல்ல சம்பளத்தை கொடுத்தார். எண்ணி 1.5 வருஷத்துக்குள்ள தன்னுடைய தாயாரும் தன்னுடைய சின்ன தம்பியும் அவங்களும் அப்ராடுக்கு போனாங்க. இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில 3 பேரும் தன்னுடைய தகப்பனார் இருந்த நாட்களிலே இருந்த ஐஸ்வர்யத்தை விட பெரிய ஐஸ்வர்யத்தை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் பல லட்சங்களை கொடுத்து சொந்தமான வீடுகளை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் ஆச்சரியமாய் அற்புதமாய் அந்த பட்டு போன விருட்சத்தை திரும்பவும் கர்த்தர்
தழைக்க பண்ணி இன்றைக்கு சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இல்லை, என்னால் முடியும். உங்களுடைய குடும்பம் ஏதோ ஒரு மனுஷனை இழந்ததுனாலே, இல்லையென்றால் ஒரு வேலையை இழந்ததுனாலே, ஒரு வருமானத்தை இழந்ததுனாலே பட்டு போன ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஒரு நாள் நீங்கள் செழிப்பாய் வாழ்ந்திருக்கலாம். ஒரு நாள் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பெரிய வாழ்க்கையாய் பச்சையா இருக்கிற வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா சமீப காலமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அடித்த போர், அடித்த புயல்கள் உங்களை அந்த பட்டு போன மரமாய் மாற்றி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நான் ஒன்று செய்வேன். அந்த விருட்சத்தை திரும்பவும் உயிர் கொடுத்து, திரும்பவும் அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் உயிர் கொடுத்து, திரும்பவும் அந்த வேலைக்கு கர்த்தர் உயிர் கொடுத்து, திரும்பவும் உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு உயிர் கொடுத்து, நான் தீர்க்க தரிசனமாய் நம்புகிறேன். இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளையே அந்த வார்த்தை நடக்கத்தான் போகிறது. பட்டு போனவனுடைய குடும்பத்தை, பட்டு போனவனுடைய ஊழியத்தை கர்த்தர் திரும்பவும் தட்டி எடுத்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். நம்புறவர்கள் இன்னொரு விஷயம் கூட கரங்களை ஏகோபித்து தட்டி, ஆண்டவரே நான் நம்புகிறேன் சொல்லுங்கள். ஆண்டவரே நான் நம்புகிறேன், ஆண்டவரே நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா.